நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தெய்வ தரிசனம் நிகழ்ச்சியில் தெரிந்த கோயில்கள், தெரியாத வரலாறு, தெரியாத புராண கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே குலதெய்வங்கள் உண்டு. நம்ம பெருந்தெய்வங்களை பற்றி பேசும்போது குலதெய்வங்களை பற்றியும் கட்டாயமாக பேசி தான் ஆகணும். ஏன்னா குலம் காக்க வந்த தெய்வங்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் தான் குலம் காக்க வந்த தெய்வங்களாக நமக்கு இருந்து அருள் புரிகிறாங்க அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். ஆனால் குலதெய்வத்துக்கான வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் எப்படி உருவானது, அதற்கான வரலாறு ஏதேனும் இருக்கா அப்படிங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியில் நமக்காக பகிர்ந்துக்கிறதுக்காகவே நம்ம அரங்கத்தில் இணைந்திருக்காங்க திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாங்க சார், வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும் மேம். உலகமெங்கும் வாழும் நமது புதுயுகம் தொலைக்காட்சியை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். வணக்கம் சார். எப்படி இஷ்ட தெய்வங்கள் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்குமே ஒரு குலதெய்வம் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அந்த குலதெய்வம் உருவான வரலாறு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாட்டாங்க, நாமளும் வழிபாடு செய்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு அந்த வழிபாட்டு முறைகளை நம்ம சொல்லி கொடுத்துட்டு போகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த சங்கிலி தொடர் நிறைய வீடுகளில் விட்டு போனதையும் நம்மளால் பார்க்க முடியுது. குலதெய்வம் ஏன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது? குலதெய்வத்துக்கான வரலாறு என்ன? இதற்கும் புராண கதைகள் உண்டா? முதல்ல இந்த அருமையான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா காசியிலிருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஓடி ஓடி எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் நம் குலம் காக்கும் தெய்வமான நம் குலதெய்வங்களை வழிபடாமல் அத்தனை தெய்வத்தையும் வழிபட்டால் அது சித்தியாகாது என்பது வேதத்தில் உள்ள கூற்று. அப்போ எப்பேற்பட்ட விஷயங்கள மேடம் அழகாக கேட்டாங்க. அதில் என்ன வரலாறு இருக்குது அப்படின்னா சிம்பிள் மேடம். நம்ம அம்மாவை நம்ம மறப்போமா? நிச்சயமாக. நம்ம அப்பாவை மறப்போமா? நம்ம தாத்தாவை மறப்போமா? அப்போ நம்மளே ஒரு இடத்துக்கு போகிறோம், குடும்பமாக போகிறோம். இப்போ நீங்களாக இருக்கட்டும், அடியேனாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கே போகிறோம், கோயிலுக்கே போகிறோம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு தான் கும்பிடுவோம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி இதை நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதெல்லாம் அந்த காலங்களில் ஏற்படுத்தப்பட்ட குடும்ப சகிதமான சேர்ந்து போய் ஒரு தெய்வங்களை வழிபட்டு இதில் சில பேர் குடும்பங்களில் 13 தலைமுறை, 14 தலைமுறை, 15 தலைமுறையாக ஒரு இடங்களுக்கு போவாங்க. அப்போது அந்த தெய்வங்களை வழிபட்டு அந்த தெய்வத்திட்ட போய் நம்ம என்ன கேட்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் பேரன் நல்லா இருக்கணும், என் பேத்தி நல்லா இருக்கணும், அப்படியே சொல்லி 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 அந்த இடங்களில் அந்த எனர்ஜி கிரியேட் ஆகுது. அந்த எனர்ஜி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பங்காளிகள், அது சில குடும்பங்களில் 100 பங்காளி இருப்பாங்க, சில குடும்பங்களில் 50 பங்காளி இருப்பாங்க, சில குடும்பங்களில் கம்மியாக இருப்பாங்க. ஏன் அந்த குலதெய்வத்துக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகத்திலேயே அவங்க வராமல் ஒரு தெய்வம் அழும் அப்படின்னா, அந்த குலத்துக்காரங்க அவங்கள பார்க்க வரலன்னா ஒரு தெய்வம் அழும்னா அது நம்ம குலதெய்வம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு வளையத்தை அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க. சத்தியம். இதைத்தான் ரிஷிகளும் மாமுனிவர்களும் வேத பண்டிதர்களும், ஏன் இன்னும் சமகாலத்தில் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச மகானா நம்ம கருதக்கூடிய சுவாமி லெவலுக்கு நடக்கக்கூடிய ஒரு மகா குருவான நம்மளுடைய ஆதிசங்கரர் வழியில் மகா பெரியவா அடிக்கடி சொல்கிற மாதிரி, குலதெய்வத்தை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 3 தடவையாவது போய் வழிபட்டுட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லுவார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குலதெய்வம் நிழலாக காத்து நிற்குங்க. உங்களுக்காக அழும், உங்களுக்காக சிரிக்கும், உங்கள் கூடையே வரும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடந்தால் முன்னாடி இருக்கும். உங்கள் கூடையே இருக்க வேண்டிய, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வம் உண்டெனில் அது குலதெய்வம் தான். அன்டேம்டுங்க. அன்டேம்டுனா என்னடா இவ்வளோ சந்தோஷமாக பேசுகிறோன்னு நினைக்காதீங்க. நிறைய நேயர்களுக்கு என்னை பர்சனலாக தெரிஞ்சிருக்கும், ரொம்ப வருஷமாக பார்ப்பீங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிற ஒரே விஷயந்தாங்க, நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடலைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் உங்கள் மூதாதையர்கள் வழிபட்ட, நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் சரி, கோடீஸ்வரி ஆனாலும் சரி, நம்ம வந்த வேர்களை மறக்கக்கூடாது. அதுதான் நம்ம குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்தை பிடிச்சிட்டிங்கன்னாலே போதும். மித்த தெய்வங்களை வழிபடலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, காசிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை ஓடி ஓடி வழிபட்டும் நம் குலதெய்வத்தை மறந்துட்டோன்னா
சம்திங் வில் பி மிஸ்ஸிங். ஏன்னா நமக்கு வாரிசு கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை பண்ணுறோம்னாலும் குலதேவதா வசம் பண்ணிட்டு தான் உள்ள வர முடியும். கரெக்ட். ஒரு குடும்பத்தில் சுபிட்சத்துக்காக ஒரு பூஜை பண்ணுறோம்னாலும் குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு தான் பண்ண முடியும். எந்த ஒரு சாங்கியமாக இருக்கலாம், எந்த ஒரு சம்பிரதாயமாக இருக்கலாம், எந்த ஒரு சடங்காக இருக்கலாம், எந்த ஒரு சாஸ்திரமாக இருக்கலாம், இதில் முதன்மையாக நிற்கக்கூடிய தெய்வம் வந்து குலதெய்வம் தான். ஸோ இதில் வரலாறுன்றதோட உங்கள் வரலாறு உங்களுக்கு தான் தெரியும். இப்போ நெப்போலியன் அங்கே போனார், நெப்போலியன் இங்கே வந்தார், இவர் அப்படி இருந்தார், இவர் இப்படி இருந்தார்லாம் தெரிஞ்சுக்கிறத விட நம்மளோட மூதாதையர் யார், நம்ம மூதாதையரோட பண்பாடு என்ன, நம்ம மூதாதையர் வழிபட்ட முறை என்ன, நம்ம மூதாதையர் வழிபட்ட சடங்குகள் என்ன, மூதாதையர் செய்த சாங்கியங்கள் என்ன அந்த தெய்வத்துக்கு, இதை மட்டும் ஒருத்தர் பண்ணிட்டார்னா அந்த குடும்பத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த குலதெய்வம் வந்து நின்றுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பனியாக பறந்துருங்கிறது தான் அந்த குலதெய்வத்தோட சக்தி. சார், பெரும்பாலும் குலதெய்வங்கள் ஒவ்வொரு குலத்துக்கும் அவங்களுடைய குலதெய்வங்கள் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் தான் குலதெய்வங்களாக இருக்கிறத பார்க்குறோம். இதற்கு பின்னாடி ஏதாவது வரலாறு இருக்கா? அதாவது இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேடம் சொல்கிறது ஒரு வகையில் நம்ம ஒத்துக்கலாம். ஏன் எல்லாருக்கும் பொருந்தாதுன்னு சொன்னோன்னா, இப்போ என்னோட பூர்வீகம் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் நேயர்கள், நீங்கள் உங்களோட பூர்வீகம் எடுங்க. நம்மலாம் என்ன சிட்டி பானா கிடையாதே. நம்மளோட பூர்வீகம்லாம் எடுத்து பாருங்கள். நம்மலாம் வந்து கிராமத்தில் இருந்து வந்தவங்களாக தான் இருப்போம். ஒரு 75% பீப்புளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உக்ரதேவதான்னு சொல்கிறத விட பேசும் தெய்வங்கள், டெமிகாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா அதெல்லாம் பேசுங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம்லாம் எடுத்திங்கன்னா முனீஸ்வரராக இருக்கலாம், நம்ம கருப்பண்ணசாமியாக இருக்கலாம், அவங்களாம் நின்று பேசுவாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நின்று பேசுவாங்கன்னா அப்போ அந்த வகையரெல்லாம் வந்திருப்பாங்க. அந்த வகையறானா நான் சொல்கிறது வந்து இதில் வந்து எந்த ஒரு இனமோ இதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா சமூகமுமே வழிபடக்கூடிய அற்புதமான தெய்வங்கள்லாம் இந்த மாதிரி காவல் தெய்வங்கள் இருக்கும். அதே மாதிரி கிராம தேவதையவே ஒரு 14 தலைமுறை 15 தலைமுறைக்கு முன்னாடி வழிபாடுகள் செஞ்சுருப்பாங்க. இவங்களை உக்ர தேவதான்னு சொல்கிறத விட அவங்க வந்து பேசும் தெய்வங்கள்னு சொல்கிறது வந்து சால சிறந்ததாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இதில் வந்து சாத்வீக தெய்வங்கள்னு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா நம்மளுடைய குலதெய்வத்தை மறந்து, ஆமாம் நீங்கள் இப்படி சொல்கிறேன்னு நினச்சிக்க கூடாது. பல பேர் வந்து புரிஞ்சிக்காம நம்மளுடைய வந்த பாதையை மறந்து விடுவோம். இப்போ நான் எந்த ஊர்லேருந்து வரேன்னு நான் மறந்துடக்கூடாது, நான் எந்த ஊர்லேருந்து வந்தேங்கிறத நான் மறந்துடக்கூடாது. இன்றைக்கி ஏதோ ஒரு தெய்வத்தை நான் வணங்கிட்டு, இஷ்ட தெய்வத்தை குலதெய்வமாக நினச்சி வணங்கிட்டு நம்ம அங்கெல்லாம் போக முடியுமா? 300 கிலோமீட்டர் இருக்கே, 400 கிலோமீட்டர் இருக்கேன்னு சொல்லிட்டு பல பேர் வந்து அவங்களோட ஆக்சுவல் குலதெய்வத்தை விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு திருச்செந்தூர் முருகன் தான் என் குலதெய்வம், பழனி தான் என் குலதெய்வம், அதே மாதிரி தட் இஸ் திருப்பதி வெங்கடாச்சலபதி தான் என் குலதெய்வம்ன்றாங்க. இது எப்படின்னாமா நம்ம எத்தனையோ பேரை இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அம்மான்னு கூப்பிடலாம், ரோட்டில் யாரையா ஒருத்தவங்க பார்க்குறேன் அம்மான்னு கூப்பிடலாம், அம்மா நல்லா இருக்கீங்களாம்மான்னு கேட்கலாம். ஆனால் என் தாய் எனக்கானவள். அப்போது அந்த மாதிரி தான் நம் தாய் யார்? நம்மளுடைய குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்தோட மகத்துவம் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தாய் வந்து அவள் வந்து கோபமாக இருக்காளோ சாந்தமாக இருக்காளோ தாய் தானே. ஆமாம், அவளுடைய பாசம் குறையாதல்லவா, அரவணைப்பு குறையாது. அதனால தான் அந்த கோபத்தில் தான் அழறது இருக்கிறதுலையே வந்துங்க. சில பேருக்கு நம்ம சொல்லுவோம், ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ப்ரொஃபஷன் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்படிங்கும்போது இந்த குலதெய்வ சாபங்கள் மட்டும் வாங்கிடக்கூடாது. அதனாலயே மேண்டட்ரினால தான் நம்ம பெரியவரே, தட் இஸ் காஞ்சி பெரியவரே என்ன சொல்லிகிட்டே இருப்பார், மகா பெரியவரே என்ன சொல்லிகிட்டே இருப்பார், அட்லீஸ்ட் வருஷத்துக்கு 3 தடவையாவது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. ஆனால் அடியேன் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறது என்ன, குலதெய்வத்தை தினசரி வழிபாடுகள் செய்யுங்கள், குலதெய்வத்தை உங்கள் வீட்டில் வச்சு வரவழையுங்கள். நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே அன்றாட வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது. தடைகள் விலங்கணும், நம்மளுக்கு நல்லது நடக்கணும்னா கட்டாயமாக குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது அழகாக சொன்னீங்க. குலதெய்வங்கள் வேறுபடலாம், ஆனால் குலதெய்வங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கிறது இல்லை. ஒரு திறந்த வெளியில் இல்லை நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பொது வெளியில் தான் குலதெய்வங்கள் எப்போவுமே காத்து நிற்கிறாங்க. இப்போ குலதெய்வங்களுக்கு ஏன் வந்து அந்த மேற்கூரையோ இல்லைனா நம்ம வந்து பெருந்தெய்வங்களுக்கு இருக்கிற மாதிரியான அந்த கட்டுமான பணிகளோ இல்லை? இதற்கு பின்னாடியும் எதனாச்சும் வரலாறு உண்டா? உறுதியா மேம். அதாவதுங்க நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறது தான், சிலையை விட சக்தியானது தட் இஸ் ஆயுதங்கள், ஆயுதங்களை விட சக்தியானது பதுமைகள்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும் பொழுது இதுக்காக சிலை ரூபத்தில் இருக்கும் தெய்வத்துக்கு உயிர் இருக்கா அந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் நான் வரல. மேக்சிமம் எல்லா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலங்களில் நான் சொல்கிறது ஒரு 100 இயர்ஸாக, ஒரு 100 வருஷமாக இந்த குலதெய்வத்தோட அவேர்னஸ் நிறைய வந்துடுது. அதே மாதிரி இப்போ இந்த காலங்கள்லாம் எடுத்துட்டிங்கன்னா 75% கோயில்களில் சிலை ரூபத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அந்த பண்பாடு விடாமல் அந்த காலங்கள்லேருந்து வைத்திருக்கக்கூடிய பதுமை நிலையில் வைத்திருக்க கோயிலெலாம் போங்க, உங்களை அறியாமலே அது அப்படி ஒரு சிலுப்போம். அப்படின்னா என்ன, புல்லரிக்கும். அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு துடிப்பு இருக்குங்க. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த பழமை மாறாமல் நல்லா புரிஞ்சுக்கணும். சில இடங்களில் சில இதில் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் அந்த இடத்துலேருந்தே எடுத்து மேடம், அந்த இடத்துலேருந்தே எடுத்து மண் எடுத்து இன்னொரு இடத்துல கோயில் கட்டுவாங்க, கோயில் கட்டியிருக்காங்க. ஆமாம். இருந்தாலும் அந்த மூலத்துக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதாவது அந்த ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய ஆதி கோயில் இருக்குது பாருங்க, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சக்தி இந்த பதுமை கட்டி எடுத்துகிட்டு போகிற இடங்களில் இருக்கான்னா அது குறைவு தான். ஏன்னா மூலம் அப்படிங்கிறது அடிச்சிக்கவே முடியாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடியாம் நம் தமிழ் குடி அப்படிங்கும் போது நம்மலாம் எல்லாருக்கும் பாடம் எடுத்தவங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னமும் இந்த எல்லாம் கட்டுறவங்க தாங்க நம்ம தமிழர்கள். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பழமை மாறாமல் இருக்கணும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் இன்றைக்கும் சில இடங்களில் எத்தனையோ கோடீஸ்வரங்க இருப்பாங்க அந்த குளத்தில். ஆமாம். இருந்தாலும் அந்த பழமை மாறக்கூடாது, அது நம்ம சுவாமி அந்த உயிரோட்டமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில கோயில்கள் அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ திருவிழாக்கள் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 30-40 பங்காளிங்க ஒன்றா சேர்ந்து ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா அது கட்டாயமாக குலதெய்வ வழிபாடுக்காக தான் இருக்கும். அது எல்லாரையும் பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம், உறவுகளை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமையுது. இந்த திருவிழாக்கள் எடுக்கிறதுக்கு பின்னணியிலும் ஏதாவது வரலாறு உண்டா? ஆமாம், உண்டு. அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய என் அன்பார்ந்த சொந்தங்களே, பங்காளி சொந்தங்களே, இதில் நம்ம போகிறதே நம்ம குலதெய்வத்துக்கு தான் போகிறோம். இதில் நான் எனது என்ற அந்த அகந்தையை அழிச்சிடணும். இதில் இந்த சுவாமிக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது பல குடும்பங்களில் இந்த வரலாறு தெரியாமல் அதே மாதிரி நீ பெருசு நான் பெருசு நான் பெருசு நீ பெருசுன்னு குலதெய்வத்துக்கு முன்னாடியே போய் ஒருத்தர் வரலேனாலே அழுதே அந்த சுவாமி. பங்காளிகள்லாம் அந்த சாமியை கும்பிடாமல் விட்டுட்டிங்கன்னா அது எப்படி அழும்? அப்புறம் அப்போ அந்த திருவிழா எடுக்கணும்னு எடுக்கணும், பெரியவங்க சொன்னதை செய்யணும், செஞ்சுட்டு அப்போ பாருங்கள் அவங்க குடும்பம் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டா நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருங்க, மிகப்பெரிய ட்ரில்லியனராக இருங்க, உங்கள் பங்காளியே கஷ்டப்படுறவராக இருக்கட்டும், அதெல்லாம் அவரவர் கர்ம வினையை பொறுத்து. ஆனால் அந்த சன்னிதானத்துக்கு வந்துட்டோம், அந்த கொடை எடுக்கணும், அந்த இடத்துல திருவிழா செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்தில் உங்கள் குல வழக்கங்கள் என்னவோ, இதில் புதுசாக ஒரு ஜோசியர்கிட்ட போய் கேட்குறதோ, புதுசாக ஒருத்தவங்கள்ட்ட போய் முறையை கேட்குறதோ பண்ணாதீங்க. இவங்களுக்குன்னே அந்த பண்பட்ட அவங்கவங்க குலசாஸ்திரம்னு உண்டுங்க. அந்த குலதெய்வத்துக்குள்ள சாஸ்திரங்கள் உண்டு. உங்கள் முறை என்னவோ, குறிகேட்டு பண்ணுவீங்கன்னா குறிகேட்டு பண்ணுங்க, உத்தரவு கேட்டு பண்ணுவீங்கன்னா உத்தரவு கேட்டு பண்ணுங்க. பெரியவங்க சொல்கிறபடி வாழணும்னா அவங்க சொல்கிறபடி கேளுங்க. இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து நீங்கள் அந்த இது கொடையை எடுத்தால், திருவிழா செய்தால், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பங்காளிகள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே திருவிழா தான். ஆனால் சில பேர் நீ பெருசு நான் பெருசு, நான் தான் முன்னாடி பரிவட்டம் கட்டணும், நான் தான், எனக்கு நீ மாலை போடலை, உனக்கு மாலை போடலை, நான் இவ்வளோ காசு கொடுத்தேன், எனக்கு இப்போ இந்த நம்பரில் எழுதலை, டியூப்லைட்டில் என் பேரை நீ போடலை, இப்படியெல்லாம் சண்டை போட்டுண்டு ஒரு மிகப்பெரிய தெய்வமான குலதெய்வத்தை போய் கோச்சிப்பீங்க. அப்போ அந்த குலதெய்வம் என்ன பண்ணும், அழுதுண்டே இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் திருவிழா எடுக்கணுமா, திருவிழா எடுங்க, சந்தோஷமாக பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியோட தன்மையே அதுக்கு தான். நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நம்ம புதுயுகம் நேயர்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கணும், சீரும் சிறப்புமாக இருக்கணும். அப்படிங்கும்போது இதெல்லாம் இந்த ஈகோவெல்லாம் விட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை சந்தோஷமாக போய் திருவிழா கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்நாளுமே திருவிழாவாக இருக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காகவே சொல்லிட்டீங்க. அதுவும் திருவிழாக்கள் ஏன் குலதெய்வத்துக்கு எடுக்கணும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் சொன்னீங்க. அதே மாதிரி நீங்கள் பேசும்போது குலதெய்வத்தை டெய்லியுமே வீட்டில் பூஜை பண்ணுங்க, அவங்கள வர வைங்க, அவங்களுக்கான விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ வழிபாட்டு முறைகள் அவங்கவுங்களுடைய குலம் படி தான் செய்யணுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா இதில் காமன் புரோட்டோகால் அப்படிங்கிறது யாருக்குமே கிடையாது. ஒவ்வொரு குலத்துக்கான அந்த விஷயங்கள் இருக்கும். சிலர் கூழ் ஊற்றுவாங்க, சிலர் மாமிசம் செய்வாங்க, வேப்பிலையிலா அந்த மாதிரி வச்சு செய்வாங்க.
ஸோ அது மாறுபட்டு இருக்கும். ஆனால் வீட்டுக்கு ஒரு குலதெய்வத்தை வர வைக்கணும். என்னுடைய குலதெய்வத்தை நான் வீட்டுக்கு வரவழைச்சு நான் வந்து அந்த தெய்வத்தை வணங்கணும்னா அதற்கான வழிபாட்டு முறைகளை சொல்லுங்கள். ரொம்ப அருமையான கேள்வி. அதுதாங்க வேணும். இந்த வாஸ்து கிஸ்து இதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க. உங்கள் வீட்டில் சுவாமி வந்துட்டா அஷ்டதிக்கில் குறை இருந்தாலும் அந்த குலசாமி பார்த்துக்கும். அப்போ அது அருமையாக கேட்டாங்க மேடம். அப்போ அந்த தெய்வத்தை கும்பிடணுமா? உங்கள் வழக்கங்கள் என்னவோ உங்கள் பெரியவங்களை கேளுங்க தயவு செஞ்சு. சில குடும்பங்களில் விதிவிலக்குகள் உண்டு. ஒரு உதாரணத்துக்கு கருப்பண்ண சுவாமி வந்து காவல் தெய்வமாக இருப்பார். ஆமாம். அதே கருப்பண்ண சுவாமிக்கு கோயிலில் மட்டும்தான் அசைவ பலி இருக்கும். முனீஸ்வரருக்கு கோயிலில் மட்டும்தான் அசைவ பலி இருக்கும். சில குடும்பங்களில் நீங்கள் பார்க்கலாம் செங்கல் வைத்தும் வழிபாடுகள் செய்வாங்க. ஆமாம், செங்கல்ல வந்து குங்குமம் மஞ்சள் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய குலத்தில் என்ன வழிபாடு இருக்கோ, இப்போ ஒரு வேளை அவங்க சொல்லிட்டாங்க எனது அன்பார்ந்த நேயர்களே, அவங்க வந்து அசைவம் வச்சு தான் உங்கள் குலதெய்வத்தை கூப்பிடணும் அப்படின்னு உங்கள் பெரியவர்கள் சொன்னால் அதைத்தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை நீங்கள் வந்து பொறி வச்சு தான் உங்கள் சாமியை கூப்பிடணும், இல்லை அவல் வச்சு தான் கூப்பிடணும், தேங்காய் உடைச்சி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கும்பிடணும். அப்போ இதை ஒரு சீக்வன்ஸாக வச்சுக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. முதல்ல நீங்கள் யாராக இருந்தாலும் முதற்கடவுளான விநாயகர் பெருமானை கூப்பிட்டுறணும். அப்போ முதற்கடவுளை கூப்பிடணும். இது வந்து சிவன் நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்படிங்கும் போது ஃபஸ்ட்டு முதற்கடவுள் வந்து நம்ம விநாயகர் தான். அடுத்தது காசியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எத்தனை தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வத்தை வழிபடாமல் இருக்கக்கூடாது. அப்போ குலதெய்வத்தை ரெண்டாவது கூப்பிட்டுறணும். அப்போ உங்களுக்குன்னு சில பாட்டுகள் இருக்கும் உங்கள் குலத்தில், அந்த பாட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. இல்லையா மனமுருகி அந்த குலதெய்வத்தை நீ என் வீட்டுக்கு வான்னு கூப்பிடுங்க, வருவாங்க, நீங்கள் நம்பணும். அப்படிங்கும்போது நீங்கள் கூப்பிடுங்க. சில சாமிக்கு வந்து எடுத்தீங்கன்னா பூஜை பண்ணுவாங்க. சில 6 மணிக்கு மேலே தான் வந்து பூஜை பண்ணுவாங்க. சில இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, வேகமான தெய்வங்களாக இருக்காங்கன்னா 10 மணிக்கு மேலே கும்பிடுவாங்க. ஸோ அதில் எந்த தெய்வத்தை நீங்கள் கூப்பிட்றீங்களோ உங்கள் குலத்தில் அந்த உத்தரவை வாங்கிட்டு அந்த தெய்வத்தை அந்த முறையில் கூப்பிடுங்க. இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, டெய்லியே செய்யுங்க. இதோடு சேர்த்து ஒரு தாந்திரிக ரீதியாக ஒரு அன்பான விஷயம் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய தடையில் வேணால் இருங்குங்க, எவ்வளோ பெரிய விஷயத்தில் வேணால் இருங்குங்க. டெய்லி கார்த்தால முதல் காசு, அது 1 ரூபாயாக இருக்கட்டும், 5 ரூபாயாக இருக்கட்டும், 10 ரூபாயாக இருக்கட்டும், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் கலர் துணியில் முதல் காசை எடுத்து வச்சிடணும், கட்டிலாம் வைக்கக்கூடாது. பெண் தெய்வமாக இருந்தால் சிகப்பு கலர் காசில் வச்சுன்னு வாங்க. டெய்லி வச்சுட்டே வாங்க. ஒவ்வொரு 48 நாளும் முதல் காசு அந்த காசாக தான் இருக்கணும். இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களும் பணிவாக சொல்கிறேன், இதை நீங்கள் வச்சுட்டே வாங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் உங்கள் குலசாமியை நினச்சி நீங்கள் வச்சுக்கிட்டே வாங்க. 48 நாளுக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற நிலையை விட அடுத்த நிலைக்கு அந்த குலதெய்வம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும், அந்த பாதையை கொடுக்கும். அதே மாதிரி வராத தெய்வங்கள் இருந்தால் கூட நீ வரணும் சாமி அப்படின்னு மனசார மனமுருகி உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் அழைச்சி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, அன்னையிலேருந்து ஒரு 100 கோடி ரூபா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. இன்றைக்கி எல்லாம் கமர்ஷியலாக போயிடுச்சு இல்லை, அதுக்காக சொல்கிறோம். இல்லை உங்களுக்கு பெரிய ட்ரெஷர் கிடச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, அந்த மாதிரி ஒரு சொத்து கிடச்சா எப்படி சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்கள் வாரிசுகளுக்கும் நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் தான் உங்கள் குலதெய்வத்தோட உங்கள் குடும்பத்தில் வாசம் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே இந்த தோஷம், அதே மாதிரி ஜாதகத்தில் கோளாறு, ஏதோ ஒரு திருஷ்டி, அதே மாதிரி நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க, கெட்டவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. ஏன்னா குலதெய்வத்தை மீறி தான் அடுத்தது வரணும். அந்த குலதெய்வம் வலுவாயிடுத்துனா உங்களை யாராலையும் ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது தான் யதார்த்த உண்மை. யதார்த்தங்களை அற்புதமாக சொல்லிட்டு இருக்கீங்க சார். இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து குலதெய்வத்துடைய அந்த அற்புதங்கள் புரிஞ்சிருக்கும். ஆனால் சில பேர் யோசிப்பாங்க, இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறதே எங்களுக்கு வந்து விட்டு போச்சு, எங்களுக்கு தெரியவே இல்லை, எங்கள் அம்மா அப்பா செய்ததில்லை, ஒருவேளை அவங்க அம்மா அப்பா செய்தாங்களாங்கிறது கூட தெரியல, நாங்கள் தனித்து விடப்பட்ட மாதிரி வெவ்வேறு ஊர்களுக்கு போய் வாழ ஆரம்பித்ததுக்கப்புறமா சொந்தங்களோட பெரிய அளவில் எங்களுக்கு தொடர்பு இல்லை, எந்த சொந்தங்களை கேட்டாலும் தேடினாலும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைக்காதவங்க குலதெய்வத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லா புரிஞ்சுக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா, இதற்கு விடை கொடுக்கறதும் உங்கள் குலதெய்வமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிறத ஸ்ரத்தையாக செய்யுங்க. அது எந்த தெய்வமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதுக்கு உள்ள மார்க்கங்களெல்லாம் சொல்லிடுறேன், என்னெல்லாம் டெக்னிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலான்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பிரசன்ன மார்க்கத்தில் கண்டுபிடிச்சிடலாம் குலதெய்வத்தை, அது பிரசன்ன ரீதியாக கண்டுபிடிக்கலாம். இது ஒரு இது இல்லைங்க, நான் பிரசன்னம் பார்க்க போனால் அவங்க காசு கேட்பாங்க, ஜோசியிட்ட போனால் காசு கேட்பாங்க, இப்படிலாம் ஒரு தாட்ஸில் இருந்ததுன்னா சிம்பிளாக ஒரு வழியும் சொல்லித்தரேன். பிரசன்னம் மூலமாகவும் கண்டுபிடிச்சிடலாம்.
ரெண்டாவது விஷயம் வந்து எந்த தெய்வம் உங்களுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தெய்வத்தை மனசார நினச்சி, அதாவது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய, நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருந்தாலும் சரி தனி வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய 8 திக்கில் போய் மண் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு சிகப்பு கலர் துணியை கீழே வச்சுக்கோங்க, மஞ்சள் கலர் துணியை மேலே வச்சுக்கோங்க. இதில் 8 திக்குலேயும் போய் மண் எடுத்து அந்த மண்ணை தூக்கி கட்டிட்டு உங்கள் வீட்டில் சுவாமி இடத்துல வச்சுருங்க. டெய்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்கள் காட்டிகிட்டே வாங்க. ஒரு 48 நாள் நீங்கள் கார்த்தால பூஜையும் சாயங்கால பூஜையும் மனசார நீ எங்கே இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க வேண்டிட்டாங்கன்னா மேடம், இது வந்து ஒரு வகையான தாந்திரிக சாஸ்திரம். இது அவங்க நினச்சிட்டாங்கன்னா எங்கேருந்து அந்த தெய்வம் வருதுன்னு தெரியாது. இது எப்படி உங்களுக்கு காட்டும் அப்படின்னு பார்த்தேன்னா, சில பேருக்கு கனவு ரூபத்தில் வரும், சில பேருக்கு பார்க்குற இடத்துலலாம் அந்த தெய்வத்தோட பேர் வரும், சில நேரங்களில் யாராவது அடிக்கடி அந்த தெய்வத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அந்த தெய்வம் வந்து நிற்கும். இப்போ இது குறி காட்டும். அப்போ ஏன்னா அது ஆசையாக இருக்குங்க, வரணும் அப்படிங்கிறதுல குலதெய்வம் எப்பவுமே இருக்கும், உங்களுக்காக இருக்கும். அது உங்கள் விதி பயன், கர்ம வினை பயன் வந்து சில நேரங்களில் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வருத்தமான சிச்சுவேஷன் வந்துடும். இவங்க வாலண்டியராக அது உங்கள் கூடவே நிற்கணும்னு ஆசைப்படுங்க. உங்கள் மூதாதையர் உங்கள் கூட இருக்கணும்னு தானே ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிட்டவங்க நம்ம எப்படி கெட்டு போகணும்னு நினைப்பாங்க. அப்போ அது மாதிரி அந்த தெய்வங்கள் வந்து நம்ம கூடயே வரணும்னு நினைக்கும். அப்போ வரக்கூடிய விஷயங்களை அன்பார்ந்த நேயர்களே, இந்த மாதிரி ஒரு எளிமையான விஷயத்தை நீங்கள் செய்ய 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 ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு காட்டும் போது அதோடு நிற்காது. நீங்கள் அதுகிட்ட ஒரு கை கொடுத்துட்டீங்கன்னா, முன்கை நீட்டினால் முழங்கை தருவேனுங்க உங்கள் குலதெய்வம். அப்போது முன்கையை நீட்டி பாருங்கள். அப்போ அந்த தெய்வம் என்ன பண்ணும், அதுக்கான பாதையும் காட்டும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கான எல்லா வழியவும் அது உங்களுக்கு காட்டியும் கொடுத்துருங்கிறது தான் யதார்த்த உண்மை. குலதெய்வம் அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம் என்னென்னா, என்னோட குலம் காக்கிற தெய்வம் தானே, அது எனக்கு எப்படி சாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்குது. நான் கும்பிடாமல் போனால் என்னுடைய குலசாமி என்னை வந்து சபிச்சிடுமா, என்னோட குலசாமி என்னை தண்டிச்சிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி சில பேருடைய மனதில் இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு தெய்வத்தை வணங்கி விருப்பப்பட்டு கேட்ட வரம் கேட்டபடி கிடைக்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சிந்தனை சரிதானா அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துங்கய்யா. அதாவது குலதெய்வ சாபம்ங்கிறது, நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன், நம்ம வந்து குலதெய்வத்தை வணங்கிட்டு அது யாராக வேணா இருக்கட்டும், உங்கள் குலத்துக்காரங்களாக இருக்கலாம், வெளியாளாக இருக்கலாம், அவங்களுக்கு கெட்டது செய்யக்கூடாது. கெட்டது செய்யும்போது தெய்வத்துக்கு கோவம் வரும்ல. இப்போ நம்ம பேசும்போது கோவம் வருதுல்ல, அது கோவம் வரும்ல. இந்த மாதிரி கோவத்தை தான் சில பேர் சாபம்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. நான் என்ன சொல்கிறேன், பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கெட்டு போகணும்னு சாமி கும்பிடக்கூடாது. அப்படி பண்ணால் அந்த குலதெய்வத்துக்கு கோவம் வருங்க. உயிருள்ள தெய்வம்லாம் கோச்சிருத்துன்னா அது சாபமாக மாறிடும். அதனால் இதை பண்ணாதீங்க. ரெண்டாவது, நான் அன்பார்ந்த சகோதரிகளுக்கு சொல்கிறேன், கல்யாணம் ஆகி போயிட்டீங்கன்னா சில குடும்பங்களில் உங்கள் கணவன் வீட்டு குலதெய்வத்தை தான் கும்பிடுவோம் நாங்கள். அப்படி பண்ணாதீங்க. எப்படி நீங்கள் உங்கள் தாய் தந்தையரை மறக்க மாட்டீங்களோ அது மாதிரி உங்கள் அப்பா அம்மா வழிபட்ட குலதெய்வத்தை மறக்காதீங்க. அந்த பவரும் உங்களுக்கு வேணும். உங்கள் குழந்தைங்களுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி உங்கள் கணவன் வீட்டு குலதெய்வத்தையும் கும்பிடுங்க. சுபிட்சமாக வாழணுங்கிறத பணிவோடு நம்ம கேட்டுண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம் நண்பர்களே. குலதெய்வம் அப்படின்னு சொன்னால் கேட்க தெவிட்டாத விஷயங்களை நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கீங்க. பல சந்தேகங்களுக்கான விளக்கமும் தந்திருக்கீங்க. குலதெய்வம் வந்த வரலாறையும் நம்ம நேயர்களுக்காக அற்புதமாக விளக்கியிருக்கீங்க. புதுயுகம் நேயர்கள் சார்பாக ரொம்ப நன்றி. நன்றி.